ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2024 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரிலீஸ் ஆனால் கூட ஆக்சுவலாக 2025 தான் ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் படமாக வெளியான ரிலே. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஆஷ். இவர் ஒரு இன்டர்மீடியேட்டரு இல்லை புரோக்கரு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இவர் என்ன தான் சார் அப்படி சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சூப்பரான சர்வீஸ். இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அதுக்குள்ளே ஒரு ரிசர்ச் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கடைசியாக அந்த ரிசர்ச் டீம் கண்டுபிடிக்குது. உதாரணத்துக்கு அவங்க தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட்டு இது நாளைக்கு மனுஷங்களுக்கு மேலே மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லா கம்பெனியும்? முதல்லையே எங்கேயும் வெளியே லீக் ஆகாமல் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிங்களோ எல்லாத்தையும் அழிச்சிருங்க. எதுவும் எங்கேயும் பப்ளிக்காக போடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையிலையும் இறங்குவாங்க இல்லையா? அப்போ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர், ஒரு எம்ப்ளாயி, இப்படி இவங்க பண்ண அந்த ரிசர்ச்சுடைய ஃபுல் அவுட்கம் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக எடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கடைசி வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் அந்த கம்பெனிக்கே கால் பண்ணி, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருக்கு யாருக்கோ கால் பண்ணி, இங்கே பாருப்பா உங்கள் கம்பெனியில் என்ன ரிசர்ச் ஒர்க் பண்ணிங்களோ அதனுடைய அவுட்கம் என்னவோ, அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பின்னாடி உலகம் சந்திக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட்டாக பக்காவாக நான் சேஃபாக கையில் வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நான் திருப்பி தருவேன். இல்லைன்னா இதை நான் பப்ளிக்கில் நானே ரிலீஸ் பண்ணிடுவேன். உன் கம்பெனியுடைய ரெப்புடேஷன் மட்டும் இல்லை, மொத்தமாக கடையை இழுத்து சாத்திடுவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனை படத்தில் பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இப்போ இந்த கம்பெனி என்ன ரியாக்ட் பண்ணும்? எப்படி ரியாக்ட் பண்ணோம்? அவனை எப்படியா தேடி கண்டுபிடிங்க, டாக்குமெண்ட்டை மட்டும் அவங்ககிட்ட இருந்து வாங்க, ஆளை முடிச்சு விட்ருங்க, இதானே வழக்கமாக பண்ணுறது. ஆனால் இதில் இந்த ஒரு ரிஸ்க் இருக்குது இல்லையா? அந்த வெளியே எடுத்துகிட்டு வந்து கடைசியாக திருப்பி நெகோஷியேட் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாய்க்கு இந்த ரிஸ்க் இருக்குது இல்லையா? இப்படி உங்களுக்கு ரிஸ்க்கே வேணாம், நம்மளை அப்ரோச் பண்ணுங்கள். இதை எப்படி சுமூகமாக முடிச்சு கொடுக்கணுமோ நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். அதாவது நம்ம கதாநாயகன் தான் இந்த வேலையை பண்ணுவாப்பில். அவர் எப்படி வந்து ஸ்மார்ட்டாக இந்த விஷயத்தை மூவ் பண்ணுவார் அப்படின்னா, அமெரிக்காலலாம் ரிலே அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது. ஒரு கஸ்டமர் கேர் ஹெல்ப் டெஸ்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்காகவே இப்படி ஒரு சர்வீஸ். உதாரணத்துக்கு இப்போ வாய் பேச முடியாத நபர்கள் தான் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணணும். நமக்கு பேச முடிஞ்சால் தானே பேச முடியும். ஆனால் நான் சொல்கிறத அவங்களுக்கு நீங்கள் வாய்ஸில் அதை கன்வெர்ட் பண்ணணும். இப்படி ஒரு சர்வீஸு. இவங்க ஜஸ்ட்டு கீப் பண்ணுறது எல்லாமே அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு, அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், மெசேஜாக போகும். அதை அவங்க வாய்ஸில் அங்கே கம்யூனிகேட் பண்ணுவாங்க அந்த ஃபோனுடைய அதர் சைடில், கால் அதர் சைடில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு. இப்படி ஒரு சர்வீஸு. இந்த சர்வீஸை தான் நம்ம கதாநாயகன் யூஸ் பண்ணுறாரு. எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க யார் நமக்கு கீப் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷனை அங்கே கன்வே பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது எங்கேயுமே இவங்க வெளியே விட மாட்டாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவே வச்சுப்பாங்க. இதனாலேயே அந்த சர்வீஸை தேர்ந்தெடுத்து அதைத்தான் கதாநாயகன் இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாரு. படத்துடைய ஆரம்பத்திலேயே இதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்க பண்ண ஒரு சில தில்லுமுள்ளு வேலைகள், இதை டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு வெளியே ஓடி வந்த ஒரு எம்ப்ளாயி அவருக்கு பெரிய லெவலில் செட்டில்மெண்ட்டை பண்ணி கொடுக்குறாப்புல அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கி ஹீரோ. இதில் கடைசியாக செட்டில்டு அமௌண்ட் என்னவோ இதில் ஒரு பகுதி நம்ம கதாநாயகனுக்கு அந்த நபர் கொடுக்கணும், அந்த எம்ப்ளாயி. இதுதான் டீலிங்கு. அப்படின்னு ஒரு சும்மாவை சர்வீஸ் பண்ணுவார், அந்த அமௌண்ட்டை இவங்க கொடுக்கணும். இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. ஏங்க அந்த எம்ப்ளாயி காசை வாங்கிட்டாப்புல, எவன் நமக்கு அகேன்ஸ்டாக பண்ணாங்கிறது நமக்கு தெரியும், அவன்கிட்ட காசையும் செட்டில் பண்ணிட்டான், அவனை முடிச்சு விட்ற வேண்டியதானே? வழக்கமாக தமிழ் படத்தில் வர்ற மாதிரி இப்படி நமக்கு தோணும் இல்லையா? ஆனால் அவனை முடிச்சு விட முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம கதாநாயகனுடைய ஸ்டைலே எப்படி அப்படின்னா, எங்கேயுமே இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் தில்லுமுள்ளு பப்ளிக்காக அவைலபிளாக எந்த ஃபோரம்லையுமே இருக்காது, வெளியே போகவே போகாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு காப்பி நான் வச்சுப்பேன். நாளைக்கு என்னையும் இல்லை எனக்கு இந்த வேலையை கொடுத்த என் கிளைண்ட்டையோ நீ தொட்ட நீ கெட்ட, அடுத்த நிமிஷம் நான் இதை பப்ளிக் ஃபோரமில் ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன், ஞாபகத்தில் வச்சுக்க. இதுதான் கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய ஹோல்டு. இப்படி ஆரம்பத்திலே ஒரு கேஸை டீல் பண்ணுறாரு கதாநாயகன். இப்போ படத்துடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அடுத்து நம்ம கதாநாயகியுடைய கதாபாத்திரம் இன்ட்ரோ பண்ணப்படுது. அவங்க இதே மாதிரி வேலை பார்த்த ஒரு கம்பெனி, அங்கே நடந்த ஒரு ரிசர்ச்சு, அதில் நடந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டோடு வெளியே வந்து எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கதாநாயகனை அப்ரோச் பண்ண போக, ஓகே விடுங்க, எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கோம், உங்களுக்கு செய்ய மாட்டோமா, செஞ்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் டேவிட் மெக்கன்சி இயக்குன ஒரு படம்.
ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும், எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் பண்ணுறேன். ஒரு சாதாரண கதை, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தங்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கி கம்பெனிகிட்ட கொடுத்து அவங்க கொடுக்குற காசை வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டு அதில் ஒரு ஷேரை வாங்கிக்கணும். இப்படி ஒரு சப்ப லைன். இதை வச்சு படத்துடைய ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பரபரப்புடைய உச்சியில் ஆடியன்ஸை உட்கார வச்சாங்க பாருங்கள். அதுதான் ஒரு எஃபெக்டிவாக ஒரு ரைட்டிங்கில் ஒரு படத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஸ்க்ரீன் பிளேயில் தெரிய விட்டுருப்பாங்க அந்த படத்தை. வேறு விதமாக சீனுக்கு சீனு பரபரப்புடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. அந்தளவுக்கு செம்மையாக ரைட்டிங்கில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக அந்த படத்தில் ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று ரிஸ் அகமட், அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருப்பார். லில்லி ஜேம்ஸ் தான் கதாநாயகியாக பண்ணியிருப்பாங்க. ஷம் வர்த்திங்டன், நம்ம அவதார் படத்துடைய ஹீரோ, அவர் தான் டாசன் ஒரு ரோலை பண்ணியிருப்பார். ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ஆள் எதுக்கு எந்த ரோலை பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திப்போம் அப்படின்னு படம் பண்ணுறாரு போல தெரியுது. அவர் ஒரு ரோலை ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு சின்ன ரோல் தான், இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் தான் அது. பட் இருந்தாலும் அவர் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்துச்சு. இதுபோக வில்லா ஃபிட்ஸ்ஜெரால்ட், அவங்களும் அந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 3-4 கதாபாத்திரங்கள் தான் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் ஓரளவுக்கு ஃபில் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள். எல்லாருமே ரொம்ப நேர்த்தியாக சூப்பராகவே அவங்களுடைய கதாபாத்திரங்களை கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்தில். சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்கு அப்படின்னு 3மே தாறுமாறாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த படத்தில். அந்த அளவுக்கு ஸ்டைலிஷான ஒரு த்ரில்லரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படமாக பார்க்கும்போதே காட்சி அமைப்பில் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டெக்னிக்கலி சவுண்டாகவே இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத செம்மையான ட்விஸ்ட்டு ஒன்று உள்ளே இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நிறைய படங்கள் பார்க்குறனால நமக்கு அங்கங்கே பச்சு பின்னாடி மைண்டில், பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளைக்கு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு. நான் படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் கண்டிப்பாக இருக்க போகுது பின்னாடி அப்படின்னு. அந்த விஷயம்தான் படத்தில் இருந்தது. ஆனால் நான் அது எதையுமே ரிவீல் பண்ணலை. நீங்கள் படம் பாருங்கள். சில பேர் அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ண முடியாத நபர்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நாங்கள் அது அப்படிங்கிற ரேஞ்சில் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. அதனால் செம்மையான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. எனக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களை இவங்க நீட்டாகவே கன்வே பண்ணிட்டாங்க, சொல்ல வந்த எல்லா விஷயத்தையும். இருந்தும் ஒரு சில விஷயங்கள், அந்த விஷயம் என்னன்னு நான் இங்கே சொல்கிறதா இருந்தாலே ஒரு ஸ்பாய்லர் கண்டிப்பாக ஆகி போயிடும். நிச்சயமாக அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நான் சொல்லலை. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்த்து முடித்தோன்னு உங்களுக்கு நிச்சயமாக தோணும், இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாமோ, சொல்லியிருந்தால் இன்னும் வேறு இடத்துல இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரலாம். அது நான் இங்கேயே உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப கிரிப்பிங்காக ரொம்ப பிடிச்ச ஒரு படமாகவே இருந்தது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் செக்ஷுவலாக எதுவும் பெருசாக கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அப்படி ஒன்றும் பெருசாகலாம் எந்த ஒரு விஷயமும் இவங்க விடலை. நம்ம சைடில் இருந்து இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான். அது ஹைலி ரெக்கமெண்டட் அப்படிங்கிறத விட நிச்சயமாக அந்த படம் பார்த்துட்டு என்னங்க படம் டைம் வீணாக போச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்து வாட்ச் தான். நிச்சயமாக நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பார்த்து முடிங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.